السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعسى تكرهوا شيئا وهو خير لكم وعسى تحبوا شيئا وهو شر لكم والله يعلم وأنتم لا تعلمون. சதகல்லாஹுல் அலியில் அலீம். சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கும் மரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய பெருமை கிருபையா ஃபஜருடைய தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். நம்முடைய இறுதி மூச்சு வரை அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையான ஒரு நிறைவேற்றுவதற்கு உண்டான உடல் ஆரோக்கியத்தையும் மன வலிமை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வரக்கூடிய கயிறு பரக்கத்தை நிரப்பமான முறையில் பெற்றுக்கொண்டு அவனுக்கு பிடித்தமான முறை இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. பாவமான காரியங்களுக்கு முழுமையான முறையில் தவிர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக எல்லாம் தக்குவாவோடு வாழக்கூடிய முத்தகீன்களாக அல்லாஹ் ஆக்கியால் புரிவானாக. சங்கை குறித்தானவர்களே, தொடர்ந்து 2 நாட்களாக பேசிக்கிட்டு வர்றோம். ஹஸரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் வந்து, யா ரசூலுல்லாஹ், வெற்றியாளர்கள் என்றால் யார்? வெற்றி என்றால் என்ன? இம்மைக்கும் மறுமைக்கும் நான் முழுமையான முறையில் வெற்றி பெறுவதற்குண்டான சில விஷயங்களை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று ஹஸரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்குறாங்க. அதுக்கு அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயத்தை சொல்லி தர்றாங்க. ஒன்று, அம்சிக் அலைக லிசானக, உங்களுடைய நாவை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. இரண்டாவது, வல் இசாக்க பைத்துக்க, உங்களுடைய வீட்டை, அதாவது உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் விசாலப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வபுகி ஹதியதக, நீங்கள் செய்த பாவங்களை நினைத்து தவறுகளை எண்ணி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து அழுகுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்முடைய பாவத்தை நினைச்சு அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடி அதிகமான முறையில் கையேந்தி அழுக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அழுகை என்பது நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியாமத்து. அழுகை என்பது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியாமத்து. எத்தனையோ நபர்கள் சிரிப்பே இல்லாமல் இருப்பாங்க, அழுகே இல்லாமல் இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த பல காலங்கள்ல எல்லாம் ஒரு காலகட்டத்தில் இந்த பார்க்லாம் ஒருத்தர் நிற்க வச்சிருப்பாங்க. இப்படியே கையில் கம்பை வச்சுக்கிட்டு இருப்பார், ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரியா தோற்றத்தில் என்ன செய்ய நிற்பார். அவர் எந்த விளையாட்டு காட்டினாலும் சரி, எந்த கேலி கிண்டல் பண்ணாலும் சரி, என்ன செய்ய மாட்டார்? சிரிக்க மாட்டார், அழுக மாட்டார், அடிக்க மாட்டார், யாரையும் எதுவும் செய்ய மாட்டார். அப்படியே கல்லுமா நிற்பார். அது மாதிரி நிறைய பேருடைய உள்ளங்கள் என்ன செஞ்சிருச்சு? இனி நம்ம என்னதான் அல்லாஹ் ரசூலை பற்றி பேசினாலும் சரி, அல்லாஹ் ரசூலை பற்றி செய்திகள் உள்வாங்கினாலும் சரி, என்ன செய்ய மாட்டாங்க? அழுகை என்பதே உடைய உள்ளங்கள்ல இல்லை. காரணம், முந்தி ஒரு காலகட்டங்கள்லாம் இருந்துச்சு. அல்லாஹ் நினைச்சு என்ன செய்வாங்க? அதிகமான முறையில் ஆண்கள் பெண்கள் எல்லாம் அழுகுவாங்க. பெண்கள் ரொம்ப அதிகமாக இலகியமான கொண்டவங்க. அல்லாஹ் நினைச்சு ரொம்ப அழகக்கூடிய சத்தங்கள் ஒவ்வொரு வீடுகள்லையும் தொழுதுட்டு துவா செய்யக்கூடிய ஒரு சத்தம் கேட்கும். ஃபஜர் தொழுதுட்டு போனோம்னு சொன்னால் எல்லாருடைய வீடுகள் என்ன செய்வாங்க? யாசீன் ஓதுவாங்க, குர்ஆன் ஷரீஃப் ஓதுவாங்க. மக்ரிப் தொழுதுட்டு போகக்கூடிய நேரங்களில் சாலையோரங்கள் என்ன செய்யும்? சூரத்துல் வாக்கியா ஓதக்கூடிய சத்தங்கள் கேட்கும். இஷாக்கு பின்னாடி தபாரக்கல்லதி சூரா ஓதுவாங்க, அன்சீர் ஓதுவாங்க. இப்படி ஒவ்வொரு வீடுகள்லையும் பெண்கள் ஓதக்கூடிய சத்தங்கள் கேட்டுச்சு. ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்களில் அதிகமான முறையில் நாடகங்கள் தான் ஓடுது. நம்ம அல்லாஹ் பற்றி பேசி அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனையினால அல்லாஹ் பற்றி அழுகுங்க என்று சொன்னா, நம்ம வீட்டு பெண்கள் என்ன செய்யறாங்க? சினிமாவை பார்த்து என்ன செய்யணும்? இப்படி போயிட்டாலே நல்லா தானே இருந்தா, மாடியிலிருந்து பிடிச்சி தள்ளி விட்டானே, இவன் இப்படி கெடுத்துட்டானே, அப்படிப்பட்டான்னு சொல்லி நாடகத்தை பார்த்து சீரியலை பார்த்து அழகக்கூடிய சமுதாயமாக ஒரு சமுதாயம் உருவாகிட்டு சொன்னா, அதில் பெரும்பாலும் இஸ்லாமிய சமூகம் தான் அதிகமாயிருச்சு. முந்தி ஒரு காலகட்டங்கள்லாம் ஒரு 7 மணிக்கு மேலே தான் இந்த நாடகம் சனியினை போடுவாங்க. இப்போ டிவியை திறந்தாலே நாடகமாக தான் இருக்குது. அதை பார்த்து நம்முடைய சமுதாய பெண்கள் வீட்டில் சட்டிக்கின்றாங்களோ இல்லையே நாடகத்தில் தான் நிற்கிறாங்க. அங்கே ஒரு கிண்டுன்னா இங்கே ஒரு பார்வை, அங்கே பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு மாற்றினா இங்கிட்டு ஒரு பார்வை, பிடிச்சி வேலையை முடிச்சு சாப்பாடு கேட்டால் இப்போ தானே வந்தீங்க, செத்த நேரம் இருங்களேன், இதை பார்த்து முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று தன்னுடைய கணவனை உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை
தன்னுடைய முடியாத தாய் தந்தையரை, முடியாத மாமனாரை கவனித்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை நம்முடைய இஸ்லாமிய பெண்களிடத்துல அதிகமான முறையில் சீரியனுடைய இது போன்ற கெட்ட குணங்கள் நம்முடைய சமுதாயத்தில் அதிகமாயிருச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். எதை பார்த்து அல்லாஹ் இடத்துல அழுகணுமோ அது இல்லாம எதை பார்த்து அழகக்கூடாதோ அதை பார்த்து நம்முடைய சமுதாயம் எழுதுகிட்டு இருக்குது. அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு முன்னிலே பயான் செய்கிறாங்க. நரகத்தை பற்றி அதிகமான முறையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நரகத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நரகத்தினுடைய கொடுமைகளை பற்றி, நரகத்தினுடைய அதனுடைய உஷ்ணங்களை பற்றி பெருமானார் பேசும் பொழுது ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு செய்தி சொன்னாங்க. நரகம் என்பது 4000 வருடம் தொடர்ந்து எரிவூட்டு கொண்டுகிட்டே இருக்குதான். அல்லாஹ் அக்பர். ஒரு நெருப்பை சித்த நேரம் எரிச்சு விட்டா அதனுடைய கங்குகள் நம்ம பார்க்க முடியுது. சாதாரண அந்த சிகரெட்டை நம்ம கையில பட்டுட்டா என்ன செஞ்சிரு, கையை சுட்டு விட்டுருது. நம்முடைய வெப்பத்துல நம்மளால தாங்க முடியல. இப்படி உலகத்தினுடைய சாதாரண நெருப்பினுடைய உஷ்ணத்தை நம்மளால தாங்க முடியல. 4000 வருடம் தொடர்ந்து எரிவூட்டப்பட்டு கொண்டே இருக்குது நரகம். அந்த எரிவூட்டப்பட்டதின் காரணமாக ஒட்டுமொத்தமா நரகமே இருள் சூழ்ந்து கருமையான நிறத்துல மாறிடுது. இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நரகத்தினுடைய கொடுமையை பத்தி சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த நரகத்தினுடைய ஒரு துளிதான் ஒட்டுமொத்த உலகத்துக்கே அல்லாஹ் உஷ்ணத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் அக்பர். இந்த வெயில் நேரத்தில் நம்மளால தாங்க முடியல, ஃபேன் இல்லைன்னா இருக்க முடியல. ஆனால் அப்படிப்பட்ட நரகத்தினுடைய 100% ஒரே ஒரு சதவீதம் மட்டும்தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கு அல்லாஹ் உஷ்ணத்தை சப்ளை பண்றான். இப்ப எந்த அளவுக்கு மிகப்பெரிய கொடுமையான ஒரு கொடூரம் குணம் கொண்டவதாக நரகம் இருக்குதுன்னு பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இன்னும் அதிகமா சொல்லும் பொழுது நரகத்தினுடைய அந்த உஷ்ணத்தை நீங்க அனுபவிக்க வேணாம். நரகத்தினுடைய புகை, சாதாரண புகை இருக்குது, அந்த புகை மனிதனுடைய உடம்பில் பட்டுவிட்டால் மனிதனுடைய சதையை கொய்து எலும்புக்குள்ள இருக்கும்ல, நம்ம ஆட்டுக்குள்ள அந்த எலும்புக்குள்ள மூளை இருக்கும், எடுத்து சாப்பிடுவோம்ல, அது மாதிரி நம்முடைய எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மஞ்சையை உருக்கிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். எந்த அளவுக்கு ஒரு கடுமையான உஷ்ணம். அதனுடைய புகை மனிதனுடைய எலும்பையும் அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய மஞ்சையும் உருக்கிவிடும் என்பதாக அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தினுடைய கொடுமையை பத்தி சொல்றாங்க. இதை கேட்டுக்கிட்டே இருந்த சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் கண்கள்லேருந்து கண்ணீர் வருது. அப்படியே ஒவ்வொருத்தருடைய முகமெல்லாம் மாறி போயிருச்சு. இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா ரசூலுல்லாஹ் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில சஹாபாக்கள்லாம் ஏங்கி கேட்கக்கூடிய ஒரு நிலைமையை ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு, இதுவெல்லாம் இந்த நரகத்தினுடைய கொடுமையிலிருந்து தப்பிக்கிறதற்கு ஒரு வழி இருக்கு, என்னையான சொல்லுங்க. சஹாபாக்கள் ரொம்ப சந்தோஷமா கேட்க வராங்க. ரொம்ப ரசூலுல்லாஹ் அதனுடைய நரகத்தினுடைய கஷ்டத்திலிருந்து விடுபடுறதுக்கு சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வினுடைய அச்சத்தின் காரணமாக தன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறதோ அப்படிப்பட்ட நல்லடியார்களை அல்லாஹ் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், நரகத்தில் தூக்கி வீசி நரகத்தினுடைய வேதனை செய்ய மாட்டான் என்று சொன்னான். 2 கண்களை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், தண்டிக்க மாட்டான். ஒன்று, அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக இந்த உலகத்தில் அழுத கண்களை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக 7 நபர்களுக்கு அல்லாஹ் சுவனத்துல மஹ்ஷர் மைதானத்துல எந்த ஒரு நன்மை இருக்காது, யாருமே ஒதுங்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையில அல்லாஹ் 7 பேர்களுக்கு அல்லாஹ் அர்ஷினுடைய நிழலை அல்லாஹ் கொடுப்பான். அந்த 7 பேருடைய பட்டியல் அதிலும் ஒரு நபராக அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா இந்த உலகத்துல வாழும் பொழுது யார் அல்லாஹ்வை நினைத்து தன்னுடைய பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து கண்களிலிருந்து கண்ணீர் சொட்ட அழுது அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து தன்னுடைய பாவத்தை நினைத்து அழுகிறார்களோ, அச்சத்தின் காரணமா அழுகிறார்களோ, அப்படிப்பட்ட நல்லடியார்களுக்கு அல்லாஹ் அர்ஷினுடைய 7 நபர்களுக்கு சொந்தமான அந்த ஒரு இடத்தை அல்லாஹ் அந்த நபர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ நம்மிடத்திலே நம்முடைய வியாபாரங்களே நம்முடைய வீடுகளிலேயே ஏதாவது ஒரு சூழ்நிலையில பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சிடறோம், பொய் சொல்லிடுறோம்.
இது எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அந்த பொய்யினுடைய தன்மை வச்சிருக்கிறாங்கன்னா, விபச்சாரம் என்பது மிகப்பெரிய கொடிய பாவம், கொலை செய்யறது மிகப்பெரிய பாவம், அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்கிறது மிகப்பெரிய பாவம், ஜினா செய்யறது, விபச்சாரம் செய்யறது, இது எல்லாம் மிகப்பெரிய பாவம். இந்த பாவத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்வதை ரசூலுல்லாஹ் செஞ்சு பட்டியலிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பொய் என்பது மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு பாவம். அப்படிப்பட்ட பாவத்தை நம்ம என்ன செய்யணும்? ஒருத்தர் இவன் விபச்சாரம் செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு கோபம் வந்துடும், ஏன்னா தன்மான பிரச்சனை. ஒருத்தர் திருடிட்டான்னு சொன்னா நானா திருட, நீ எப்படா பார்த்த அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு போவோம். இதுவெல்லாம் தன்னுடைய மான பிரச்சனை, தன்னுடைய தன்மான பிரச்சனை. ஆனால் ஒருத்தர் பொய் சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னா, பொய் தானே, ஓ பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சர்வ சாதாரணமாக நம்ம தூசியை தட்டி விட்டு போகக்கூடிய ஒரு சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் மாறிக்கிட்டு இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இம்மையினுடைய மறுமையினுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அஸ்திவாரமாக இருப்பது அல்லாஹ்வை நினைத்து அழக்கூடிய கண்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வை நினைத்து அழக்கூடிய கண்களை அல்லாஹ் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், தண்டிக்க மாட்டான், நரகத்தினுடைய வேதனையை தரமாட்டான் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மீண்டும் இந்த ஹதீஸை என்ன செய்ய நினைவுபடுத்துறோம். உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இம்மையும் மறுமையும் வெற்றி பெறக்கூடிய விஷயங்களை சொல்லித்தாருங்கன்னு சொல்றாங்க. 3 விஷயத்தை சொல்லி தர்றாங்க. ஒன்று, உங்களுடைய நாவை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். உங்களுடைய நாவுகளிலிருந்து வரக்கூடிய வார்த்தை உங்களுக்கும் பிறருக்கும், இஸ்லாத்திற்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ஒரு ரசூலுக்கும் உகந்ததாக இருக்க வேண்டும், எல்லாருடைய பொருத்தம் பெற்றதாக இருக்க வேண்டும். யாருக்கும் எந்த நிலையிலும் பாவத்தை செய்துவிடக்கூடிய ஒரு நிலை உங்களுடைய நாவிலிருந்து வந்துவிடக்கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவதாக, வல்லியஸாக பைத்துக, உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் விசாலப்படுத்திக் கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் கொடுத்ததை என்ன செய்யணும், பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை தன்னிடத்தில் வர வேண்டும். மூன்றாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒபிக்கி ஹத்தியத்தக்க, அல்லாஹ்வை நினைத்து அழக்கூடிய நல்ல சாலிஹான மனிதராக நீங்கள் ஆகிவிட வேண்டும். உங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வை ஒன்றிணைந்து இருக்க வேண்டும். உங்களுடைய கண்கள் அல்லாஹ்வை நினைத்து அழக்கூடிய கண்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வை தக்வா செய்ய வேண்டும், முத்தகீன்களாக மாற வேண்டும் என்பதுதான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தர்றாங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எந்த முறைப்படி நம்மை வாழ சொன்னார்கள், முறைப்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய மக்களுக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.